போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது தமிழ்நாட்டில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. சென்னை விமான நிலையம் மற்றும் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை விமான நிலைய பகுதியில் தற்போது போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதேபோன்று மணலி சிபிசிஎல் வளாகத்திலும் போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்கள். அதாவது சென்னை விமான நிலையத்தில் போர் ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. விமான நிலையத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் பயணிகளை எவ்வாறு மீட்க வேண்டும் என்பது குறித்து தத்துவமாக சிஎஸ்எஃப் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தற்போது நடைபெற்றனர். இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிஎஸ்எஃப் கலந்து கொண்டனர். காஷ்மீர் தீவிரவாதிகள் 26 பேர் சுற்றுலா பயணிகள் சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. நேற்று சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்ற நிலையில் தற்போது சென்னை விமான நிலையம் மற்றும் மணலி சிபிசிஎல் வளாகத்தில் இரண்டாவது நாளாக போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. மணலி சிபிசிஎல் வளாகத்தில் நடைபெற்று வரும் போர்க்கால ஒத்திகை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்கள். பாலவில் குறிப்பாக தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றைய தினத்தில் மணலி மற்றும் ராயபுரம் பகுதியில் எண்ணூர்ல இருக்கக்கூடிய துறைமுகத்திலும் இதற்கான அந்த போர்க்கால ஒத்திகை பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்போது சிபிசிஎல், அதாவது பெட்ரோல் தயாரிப்பு நிறுவனமான சிபிசிஎல் மணலி பகுதியில் அமைந்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான இந்த பகுதியில விமான தாக்குதல்கள் நடைபெற்றால் எப்படி இந்த அவசர காலத்தில் தப்பிப்பது, அதே போல பாதுகாத்துக் கொள்வது, இங்கிருந்து எப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை போர்க்கால ஒத்திகை பயிற்சியாக தற்போது குறிப்பாக சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதே போல காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட கமாண்டோ படையினர் என தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தற்போது இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தத்ரூபமாக தற்போது மருத்துவமனையை, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில அல்லது அலுவலகத்துல தற்போது தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து விட்டால் எப்படி அவர்களை மீட்டு வருவது என்பதை கமாண்டோ படையினர் இங்கே தத்ரூபமாக சிஆர்பிஎஃப் வீரர்களும் தற்போது தத்ரூபமாக செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல மருத்துவ ரீதியாக எப்படி உதவிகள் தேவைப்படும், உடனடியாக எத்தனை ஆம்புலன்ஸ்கள் வர வைக்கப்பட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பெட்ரோலுடைய கச்சா பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதி முழுக்க தற்போது தீயினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தீயணைப்பு வீரர்கள் எப்படி விரைந்து வர வேண்டும் உள்ளிட்ட பல தத்ரூப காட்சிகளை தற்போது இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வரதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் முழுமையாக அந்த தண்ணீரை பீழ்ச்சி அடித்து தற்போது அந்த பாதுகாப்பு பணியில எப்படி ஈடுபட வேண்டும் என்பது குறித்தான பயிற்சிகளை மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினத்தில் தற்போது எப்படி இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அதே போல தீவிரவாதியும் மீட்டு தீவிரவாதி எப்படி பிடிப்பது உள்ளிட்ட தத்ரூப காட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலவேல். வேல்முருகன், இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையின் போது பொதுமக்களுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறதா? குறிப்பாக கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள், மீனவர்கள் உள்ளிட்டோருக்கும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுதா? தொடர்ச்சியாக தற்போது இரண்டாம் நாளாக இன்றைய தினத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள், அதே போல மிக முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணுமின் நிலையம், இது போன்ற பகுதிகளில் குறிப்பாக தீவிரவாதங்களுடைய பிரதான நோக்கமாக இது போன்ற இடங்களில் தான் அவர்களுடைய அதை தாக்குவதற்கான திட்டமிடல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் முக்கியமாக இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து இன்னும் 5 நாட்களுக்கு இது போன்ற போர்க்கால அவசர ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதை ஒட்டி அதற்கான திட்டமிடலும் தற்போது மாநில மத்திய அரசுகள் இணைந்து அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு வருகிறார்கள். விரைவில் அதற்கான அறிவிப்புகளும் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கும் இதற்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் புதுச்சேரியில மருத்துவமனையில் எப்படி இது போன்ற போர்க்கால எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பணிகளை செய்து பார்த்தார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டிலும் இதற்கான அறிவிப்புகள் இன்று அல்லது நாளை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதி. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.